தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தே. திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 165 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். ஏன கொருளை கருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி கலங்கொள கருத அருளாய் போற்றி. ஏன குருளை கருளினை போற்றி. இது ஒரு திருவிளையாடல் புராணம். இது சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்கு அருள் செய்த திருவிளையாடல் புராணம். ஒரு சமயத்தில் மதுரைக்கு அருகே உள்ள குருவிருந்துறை என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சுகலன் சுகலை என்று 2 வேளாளர் தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு 12 குழந்தைகள். பெரும் வசதி படைத்த வேளாளர் தம்பதி அவர்களோ பெரும் வசதி. அதனால் இந்த குழந்தைகள் நல்ல கல்வியும் கற்கவில்லை, ஊர் சுத்தி கொண்டு திரிந்தார்கள். இந்த ஒரு வருத்தத்திலேயே சுகலனும் சுகலையும் இறந்து விட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப வசமாக போய்விட்டது. எல்லோரையும் சென்று கிண்டல் செய்வது, எல்லோரையும் ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை, பெரியவர்களை எல்லாம் மதிப்பதே இல்லை. அந்த இடத்தில், அதாவது குருவிருந்துறை அந்த இடத்தில் பிரகஸ்பதி இருந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் அந்த இடத்திற்கு பேரே குரு இருந்த இடம் குருவிருந்துறை. அவர் அருகே சென்று சத்தம் போடுவது, கை தட்டுவது, அவரை கல்விட்டு எழுந்தார்கள் இந்த 12 பேரும். ஏனென்றால் அவர் தவம் தானா செய்கிறார்கள் என்று பரிசோதனை செய்வதற்காக. பிரகஸ்பதிக்கு கோபம் வந்து விட்டது. என்ன, ஒரு வயது மதிப்பு கூட இல்லை, ஒரு தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒருவரிடம் வந்து இப்படியா நடந்து கொள்வது என்று கோபத்தில், நீங்கள் 12 பேரும் பன்றி குட்டிகளாக பிறந்து இந்த பூமியை தோண்டிக்கொண்டே நடப்பீர்களாக என்று கூறிவிட்டார். பன்றிகள் தான் இப்படி அறிவில்லாமல் செய்யும், அதுபோல் நீங்கள் நடந்து கொண்டதால் நீங்கள் 12 பேரும் பன்றி குட்டிகளாக பிறந்து பூமியை தோண்டிக்கொண்டே நடங்கள் என்று கூறிவிட்டு அமைந்து விட்டார். உடனே இந்த 12 பேரும் அவருக்கு பின்னாடியே சென்று கேட்டார்கள், ஏதாவது ஒரு சாப விமோசனம் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அறியாமையில் இது செய்து விட்டோம், பல பேர் எங்களை திருத்தி இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் அறியாமையில் செய்து விட்டோம், இதிலிருந்து எங்களுக்கு விமோசனம் வேண்டும் என்று கூறினார். பிரகஸ்பதி கூறினார், என்னால் இது இல்லை என்று ஆக்க இயலாது, ஆனால் ஒரு சமயத்தில் சிவபெருமானே பன்றியாக வந்து உங்களுக்கு பால் கொடுப்பார், அப்பொழுது நீங்கள் மனித உருவை மீண்டும் பெறுவீர்கள் என்று கூறினார். இவர்களும் அடுத்த பிறவியில் பன்றி குட்டிகளாக ஒரு காட்டில் பிறந்தார்கள். அந்த காட்டு பன்றி அரஜனுக்கு ஒரு 12 பன்றி குட்டிகளாக பிறந்து விட்டார்கள். அந்த காட்டில் ஒரு சமயம் ராஜராஜ பாண்டியன் வேட்டையாட வந்தான். வேட்டையாடிக்கொண்டே வந்தான். பல பன்றிகளை கொன்று குவித்தான். அதில் இந்த 12 பன்றி குட்டிகளின் தாயும் தகப்பனுமான பன்றிகளும் இறந்து விட்டன. இந்த 12 பன்றி குட்டிகளும் அனாதையாக பாலுக்காக பசித்து அழுதது, அலறியது, பெரும் கூச்சமிட்டது, சத்தம் போட்டது. நமக்கு தான் தெரியுமே பன்றிகள் சத்தம் போட்டால் எவ்வளவு சத்தமாக இருக்கும் என்று. அவ்வளவு சத்தம் போட்டது. சிவபெருமான் இதை கேட்டுக்கொண்டு அவரே ஒரு பன்றியின் வடிவெடுத்து வந்து இந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் ஊட்டினார். சிவஞானத்தை எல்லாம் அவர் ஊட்டினார். அதனால் இந்த பன்றி குட்டிகள் எல்லாம் விமோசனம் அடைந்து மனித ரூபம் வந்தது. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தை உணர்வதற்காக பன்றி முகமாக இருந்தது. அதனால் இந்த 12 பன்றி குட்டிகள் மனிதனாக மாறினதை
பன்றி முகம் மனிதர்கள் என்று எல்லோரும் அழைத்தார்கள். இவர்கள் அந்த இடத்திலேயே இருந்து வந்தார்கள். அந்த ராஜராஜ பாண்டியன் எவ்வளவோ பன்றிகளை கொன்று குவித்து விட்டான். அதனால் அந்த இடத்திற்கே பன்றிமலை என்று பேர் வந்து விட்டது. அவ்வளவு தூரம் அவன் கொன்று குவித்து விட்டான். அந்த பன்றி மலையிலேயே இவர்கள் பன்றி முக மனிதர்களாக அலைந்து வந்தார்கள். ஒரு சமயம் ராஜராஜ பாண்டியன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அவன் கனவில் வந்து கூறினார், இந்த பன்றி முக மனிதர்களை நீ மந்திரிகளாக அமைத்துக்கொள். ஆட்களை சென்று அவர்களை அழைத்து வா, அவர்களை மந்திரிகளாக நீ அமைத்துக்கொள். அவர்களின் அறிவால் இந்த பாண்டிய ராஜ்யம் ரொம்ப பெரிதாக விளங்கும் என்று கனவில் வந்து கூறினார் ராஜராஜ பாண்டியனுக்கு சிவபெருமான். அடுத்த நாளே ராஜராஜ பாண்டியன் அவர்கள் ஆட்களை எல்லாம் அனுப்பி, இப்படி விசித்திரமாக முகம் உள்ள மனிதர்கள் எங்காவது பன்றிமலையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த 12 பேர்கள் இருப்பார்கள், அவர்கள் எல்லோரையும் அழைத்து வா என்று கூறினார். அவர்களும் 12 பன்றி முக மனிதர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களை எல்லாம் ராஜராஜ பாண்டியன் மந்திரிகளாக அமைத்துக் கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பழைய மந்திரிகள் இருப்பார்களே அவர்களுடைய புதல்விகளையும் இந்த பன்றி முக மனிதர்களுக்கு மனம் செய்து முடித்து வைத்து அவர்களை எல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அமைத்து விட்டான் ராஜராஜ பாண்டியன். தான் செய்த பாவம் அல்லவா, இவ்வாறாக பரிகாரம் செய்து கொண்டான். பன்றிமுக மந்திரிகள் எல்லோருமே இந்த ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் அன்பாக இருந்தார்கள். அவர்களின் அந்த ஒரு அறிவின் பொருட்டு ஏனென்றால் அவர்களுக்கு இருப்பது சிவஞானம். சிவனின் பாலை அல்லவா குடித்தார்கள், சிவஞானம். அதனால் அவர்களின் வழிபடி இந்த பாண்டிய ராஜ்யம் மிக சிறப்பாக நடந்தது. இதுதான் பன்றை குட்டிகளுக்கு சிவன் பால் கொடுத்த திருவிளையாடல் புராணம். இந்த இதையே மாணிக்க வாசகர் அடிகளார் கூறுகிறார், ஏன குருளை கருளினை போற்றி. பன்றை குட்டிகளுக்கெல்லாம் கருணை காட்டி அருளினவனே போற்றி என்றார். மான கையிலை மலையாய் போற்றி. கையிலை மலையில் இருப்பவனே, அதாவது மான கையிலை என்றால் மானம் வரை உயர்ந்திருக்கும் பெரிய கைலை மலையில் இருப்பவனே போற்றி. அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. தாயை போன்றவனே, ஒரு தாய் உருவில் வந்து நீ என்னை அருள் புரிய வேண்டும், ஒரு தாயை போல நீ அருள் புரிய வேண்டும். இருள் கட அருளும் இறைவா போற்றி. அஞ்ஞான இருள் என்னை சூழ்ந்திருக்கிறது, அந்த அஞ்ஞானம் விலகும்படி, இருள் என்றால் அஞ்ஞானம்தான், அந்த அஞ்ஞானம் விலகும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. கலங்கொள கருத அருளாய் போற்றி. நாம் பல பிறவிகள் எடுத்து எடுத்து தளர்ந்து விட்டேன். பிறவிகள் என்றாலே, மனித பிறவிகள் என்றாலே அதில் பெரும்பாலும் கவலையும் கஷ்டமும் தான், கொஞ்சம்தான் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். நான் அவ்வாறு அனுபவித்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் அனுபவித்து நான் சலித்து போய்விட்டது. எனக்கு போதும் இந்த பிறவி. உன்னுடைய திருவடிகளை நான் நாடி அழைக்கின்றேன். அஞ்சேலென்றிங்கருளாய் போற்றி. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. அத்தா போற்றி, ஐயா போற்றி. நித்தா போற்றி, நிமலா போற்றி. பத்தா போற்றி, பவனே போற்றி. பெரியாய் போற்றி, பிரானே போற்றி. அஞ்சாதே என்று இப்பொழுது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். நான் பிறவி எடுத்து எடுத்து சலித்து போய்விட்டேன். உன்னுடைய திருப்பாதங்களில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்தை தந்து அஞ்சாதே நீ என்று எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்றாலே ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் அஞ்சிக் கொண்டே இருப்போம். இது வந்து விடுமோ, அது வந்து விடுமோ, எப்படி இருக்குமோ என் வாழ்க்கை நாளை, இப்படி பல துன்பங்களை நாம் நினைத்து அஞ்சுவதும் பயம் என்பது மனிதனிடம் கூடயே இருப்பது.
இதனால் எனக்கு போதும் இந்த வாழ்க்கை, உன்னுடைய திருவடிகளிலேயே எனக்கு இடம் கொடுத்து அஞ்சாதே என்று எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. இது பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் நின்று இரண்டு பக்கமாக நின்று கடைந்தார்கள். ஆனால் பார்க்கடலில் இருந்து முதலில் வந்தது என்னவென்றால் நஞ்சுதான். நஞ்சென்றால் விஷம்தான் வந்தது. காலகூட விஷம் வந்து விட்டது. அது வந்து இப்படி பறந்து உலகெங்கும் பறந்து விட்டால் உலகெங்கும் அழிந்து விடும். இதை என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள். தேவர்கள் சிவனிடம் சென்று கூறினார், இதுபோல் எல்லோரும் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இந்த நஞ்சானது எல்லா இடமும் பறக்கின்றது. இதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் கூறினதும் சிவபெருமான் அந்த நஞ்சை எல்லாம் ஒன்றாக திரட்டி அப்படியே அருந்தி கொண்டார். மற்றவர்கள் அமுது அருந்துவதற்காக நஞ்சை அருந்தினவன் சிவன். அந்த நஞ்சையே ஏதோ அமிர்து குடிப்பது போல் அவர் முழுங்கிவிட்டார். மற்றவர்களோ அமுதை உண்டார்கள். இதுதான் நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. அத்தா போற்றி, ஐயா போற்றி, என் அப்பனே போற்றி, என் பெரியவனே குருவே போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி, நித்தியமானவனே என்றும் உள்ளவனே அழியாதவனே போற்றி, ஒரு மாசும் இல்லாதவனே நிர்மலமானவனே போற்றி. மாசு ஏதாவது இருந்தால் அழிந்துவிடும். மாசு என்பது ஒன்று இல்லாததனால் தான் அது அழியாமல் இருக்கிறது. அவன் தான் அந்த சிவன். பத்தா போற்றி, பவனே போற்றி, தலைவனே போற்றி, பத்தா போற்றி, எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவனே போற்றி, பெரியாய் போற்றி, பிரானே போற்றி, பெரியவனை போற்றி, பிரானே என்றால் வள்ளலே, யார் எது வந்து கேட்டாலும் கொடுப்பவனே போற்றி. அதனால் தானே இந்த நஞ்சை உண்டிருக்கிறார். யார் எது கேட்டாலும் சிவனிடம் மிக எளிதில் கிடைத்துவிடும். அரியாய் போற்றி, அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோ தரியேன் முதல்வா போற்றி, உறவா போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிவமே போற்றி. அரியாய் போற்றி, அமலா போற்றி, மிகவும் அரியதாக உள்ளவனே, அரியவனே போற்றி, உன்னை வணங்குகிறேன். அமலா போற்றி, இந்திரியங்களுக்கே எட்டாதவனே, இந்திரியங்களை அடக்கி உள்ளவனே, இந்திரியங்களுக்கு எட்டாதவனே வணக்கம். மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோ தரியேன் முதல்வா போற்றி. மறையோர் என்றால் ஒரு அந்தணர் கோலத்தில் வந்து, அதாவது மாணிக்க வாசகர் முதலில் சிவனை கண்டது ஒரு அந்தணர் கோலத்தில் தான், ஒரு குரு ரூபத்தில் கண்டார். அந்த குரு ரூபத்தில் வந்து இவருக்கு காட்சி கொடுத்து விட்டு மற்ற எல்லோரையும், அவர் கூட வந்த எல்லோரையும் சிஷ்யர்களையும் கூட்டி போய்விட்டார். அவர் கூட்டி கொண்டு போய்விட்டார். ஆனால் மாணிக்க வாசகர் பெருமானியும் அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டார், மறைந்து விட்டார் சிவபெருமான். இதைத்தான் அவர் கேட்கிறார், இது முறையோ? அவ்வாறு நீ சென்று விட்டாயே, இது முறையோ? உறவா போற்றி, உயிரே போற்றி, நானோ உன்னைதான் எல்லா உறவாகவும் நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு தாயும் நீதான், தகப்பனும் நீதான், வேறு என்னெல்லாம் உறவுகள் இந்த உலகில் இருக்கின்றதோ அது எல்லாம் நீதான். அப்படி நான் உன்னை நம்பி இருக்கிறேன். எனது உயிராக உன்னை நம்பி இருக்கிறேன். இந்த தலை முதல் பாதம் வரை உயிர் ஓட்டம் இருக்கிறதே, அது நீதான் என்று நான் நம்பி இருக்கிறேன். நீ அப்படி இருக்கும் பொழுது எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டு என்னை மட்டும் இங்கே விட்டு விட்டு போய்விட்டாயே, இது முறையோ என்று கேட்கிறார். சிறவே போற்றி, சிவமே போற்றி, சிறந்த பொருளாளனே போற்றி, சிறந்தவனே போற்றி, சிறப்புடையவனே போற்றி, மங்கள சிவமே போற்றி என்றால், சிவம் என்றால் மங்களம், மங்கள ரூபமானவனே, மங்களமானவனே போற்றி. மஞ்சா போற்றி, மணாளா போற்றி, பஞ்சேரடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி,
இலங்கு சுடரம் ஈசா போற்றி. மஞ்சவனே என்றால் பெரும் ஆற்றல் உள்ளவனே, பெரும் ஆற்றல் உள்ளவனே உனக்கு வணக்கம். மணாளா என்றால் அழகியவன், மிக அழகானவனே உனக்கு வணக்கம். பஞ்சேரடியாள் பங்கா போற்றி. பஞ்சேரடியாள் என்றால் பஞ்சு போல பாதங்களை உடைய உமையாளின் இடபாகத்தில் கொண்டவனே. பங்காளனே என்றால் இடபாகத்தில் உள்ளவனே. பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பார்வதி தேவியின் கூடே இருப்பவனே உனக்கு வணக்கம். அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. உன்னை சார்ந்துள்ள நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் இங்கே உலகத்தில் சந்தோஷமாக இல்லை, மிக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இலங்கு சுடரம் ஈசா போற்றி. நீயோ சுடராக, சுயம்பு ஜோதியாக வந்து நீ எனக்கு காட்சி தந்து அருள் செய்ய வேண்டும். அப்படி உள்ளவனே உனக்கு வணக்கம். ஒளியுடைய எம் ஆண்டவனே வணங்குகிறேன். சுயம்புவாக ஜோதி சுடராக காட்சி தருபவனே உன்னை நான் வணங்குகிறேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகடிகளார். மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.